ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை வந்து மீடியம் தீயில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் ராகி ஃப்ளூர் இருக்கு இல்லைங்களா, அது கேழ்வரகு மாவு, ரெடிமேட் மாவு தான் இது. அதை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு இப்போ சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வேக வைக்கிற பாத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து தான் பிசையணும். ஒரேடியாக ஊற்றினீங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையும் போது அந்த கட்டிலாம் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடச்சி விட்டு திரும்பி தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். உதிர்த்து விட்டால் உதிர்ந்துடணும். இப்போ வந்து மாவு வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். நல்லா ஒரு சுத்தமான துணியில் நல்லா பரப்பி விட்டு வேக வச்சிடலாம். ஈரமான துணியாக இருக்கக்கூடாது. அப்படி இப்போ பண்ணிங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். ட்ரையான துணியில் தான் நல்லா பரப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தீயில் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வேகும். நான் மீடியம் தீயில் வச்சுருக்கிறதால ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ இந்த புட்டு கூட கலந்து சாப்பிட்றதுக்கு வந்து பச்சை வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட நான் வெல்லம் சேர்த்து சாப்பிட்லான் இருக்கேன். அதனால் வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ புட்டு வந்து நடுவில் கிளறி விடணும். அப்போ தான் வந்து சமமாக வேகும். இந்த பாத்திரம் சின்னதுங்கிறதால நான் அப்பப்போ கிளறி வேக விடுறேன். இப்போ நான் கிளறி விட்டுற மாதிரி அப்பப்போ நான் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையையும் ஒரு கப்பு ஜாகரியையும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். இதுதான் நம்ம புட்டு கூட கலந்து சாப்பிட போகிறோம். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூட கலக்கும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து திரித்து பார்த்தோன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தையும் வேர்க்கடலையும் புட்டு கூட கலந்து சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.